உதகைக்கு சுற்றுலா வந்து திரும்பிய சுற்றுலா பேருந்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை பெரம்பூர் பகுதியிலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு தனியார் பேருந்து மூலம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 30க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வந்தனர். இன்ப சுற்றுலா முடித்துவிட்டு இரவு மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் பவானிசாகர் காட்சி முனை பகுதியின் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 100 அடிக்கு மேல் உள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். விபத்தில் காயமடைந்தவர்களை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் காயமடைந்தவர்கள் சிலரை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து விபத்து குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு